Hey folks, price இருக்கு ரெண்டு இல்ல. சார்ஜ் போடணும். இதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, இது வரைக்கும் புலப்பட மாட்டேங்குது. டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா ஒரு கேமராவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. வேற எதுவும் MP3 பிளேயர் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது வந்து ஒரு GoPro கேமரா இருக்குல்லையா, அந்த மாதிரி ஒரு கேமராவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல ரெக்கார்டிங் ரெட் கலர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ரெக்கார்டிங் பட்டன் ஒன்று இருக்கு, அண்ட் பிளே பட்டன் இருக்கு, அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டாப் பட்டன் இருக்கு. அவ்வளவுதான். இல்ல delete பட்டன் இருக்கு. மேல வந்து பிளஸ் மைனஸ் இதெல்லாம் இருக்கு. அமுத்துற மாதிரியான்னு கேட்டிங்கன்னா இது அமுந்தாது, இது டச். சும்மா மேலே அப்படி டச் பண்ணால் ஒர்க் ஆகுற மாதிரி, ஃபங்க்ஷனாலிட்டி ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் இதில் ஒரு கேமரா இருக்கு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேபி யாராவது இது ரெடி பண்ண தெரிஞ்சவங்க, எலக்ட்ரானிக்ஸில் எனக்கு எல்லாமே ரெடி பண்ண தெரியும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. இதெல்லாம் ரெடி பண்ண ட்ரை பண்ணலாம். அதையும் ஒரு வீடியோ பண்ணலாம். மேக்ஸிமம் யாராவது கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ரெடி பண்ற ஆள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து ஒரு கேமரா, ஸோ இது தனியாக வைப்போம். அண்ட் இதுவும் சொன்னேன்ல, பாக்கெட் பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, PDA. இது இது இதுக்கும் வந்து நமக்கு பவர் சப்ளை இது வேணும், சார்ஜர் வேணும். சார்ஜர் தான் கிடைக்கணும். இதெல்லாம் சார்ஜர் கிடைச்சி இது சும்மா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பாம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது. இது மாதிரி நிறைய இருந்தது. சோனில இருந்தது, ஹெச்பியில் இருந்தது, அண்ட் லெனோவாவில் கூட அந்த மாதிரிலாம் மாடல்ஸ் இருக்கு, ஓல்டு மாடல்ஸ். இதெல்லாம் பாம். இதில் மைக்ரோசாஃப்டுடைய வாய்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், மெயில் அனுப்புறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டைலஸும் கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்து டச் தான், இதெல்லாம் டச். இப்படி போடுறது. ஸோ இதுவும் வந்து சார்ஜர் கிடைச்சா பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மல்டிமீடியா பிளேயர் தான், வித் கவரோட இருக்கு. JXD அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது எத்தனை GB மெமரி கார்டு போடணும்னு தெரியல. நான் 16 GB போட்டு பார்த்தேன், ரீட் ஆகலை. 8 GB போட்டு பார்த்தா ரீட் ஆகலை. மேபி 2 GB 4 GB, ஏன்னா இதெல்லாம் முன்னாடி வந்தது, அதனால கம்மியான இதுதான் எக்ஸ்டர்னல் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஆன் ஆகுது. இது ஆன் ஆகுதுன்னா இது பவர், இது ஆன் ஆகுது. இதில் ஏதாவது டேட்டா போட்டால் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு. இதில் பாருங்க, இந்த பட்டன் வந்து இப்படி தள்ளுறது, ஜாய்ஸ்டிக் மாதிரி. ஜாய்ஸ்டிக்ங்கிறத விட இந்த இதெல்லாம் ஓட்டுவாங்களே, கியர் ராடு மாதிரி இருக்கு, அதை இப்படி மூவ் பண்ணுறது. இதெல்லாம் பழைய மாடல், ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்திருக்கு அப்போ இது. ஓகே, இது நல்லா இருக்கு, யூஸ் பண்ணலாம். பட் மெமரி கார்டு எவ்வளோ போடணும்னு எனக்கு தெரியல. வேற என்கிட்ட 1 GB மெமரி கார்டு, 2 GB மெமரி கார்டுலாம் இல்லை. மேபி அது எதாவது போட்டால் ரீட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஏதாவது இதில் ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் இருக்கு, அண்டு அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். சும்மா பஸ்ஸில் ஏதாவது போகும்போது அப்படி பார்க்கலாம்ல இருக்கு. நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு பவுச்சோடு வந்துருக்கு, பவுச். அண்ட் இது பாருங்க, இது வந்து கோவி அப்படின்ட்டு ஒரு கம்பெனி.
பேபி மானிட்டர், வீடியோ பேபி மானிட்டர் கையில் ஹேண்டியாக அப்படி வச்சுக்கலாம். என்னன்னா ஒரு கேமரா இது கூட இருக்கும். அந்த கேமரா இப்போ குழந்தைங்க எங்கேயா விளையாடுறாங்க, வெளியில் விளையாடுறாங்க அப்படின்னா இந்த கேமராவை அங்கே வச்சிட்டோம்னா இதில் வந்து படம் தெரியும். இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் யாராவது லேடிஸ் வந்து இப்போ கிச்சனில் இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க தனியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, வேறு ரூமில் இருக்காங்க, இல்லை மாடியில் இருக்காங்க, கீழே இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம கேமரா, இது வந்து ஒரு ஒயர்லெஸ் கேமரா 2.4 GHz ஒயர்லெஸ் கேமரா இருக்கு இல்லையா, பவர் சப்ளை அது கொடுத்துட்டு அந்த கேமராவை அங்கே வச்சிட்டோம்னா அது வந்து கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து இதில் இமேஜஸ் வீடியோ ரிசீவ் ஆகும், இதில் வந்து வீடியோ ஓடும். நம்ம எங்கே இருந்தோம்னா அப்படி பார்த்துக்கலாம். ஓகே, அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து இங்கே சின்னதாக ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இது ஓல்டு மாடல் தான், பட் இப்போ வந்து நிறைய கேமராஸ் இருக்கு. இந்த மாதிரி கேமராஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அந்த கேமராஸோட லிங்க்கும் பின்டு கமெண்ட்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. இது ஆன் ஆகுது, பட் பேட்டரி கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன். பவர் நிற்க மாட்டேங்குது. நேற்று கொஞ்சம் நேரம் பவர் சார்ஜ் போட்டேன், பவர் ஆன் ஆகலை. பட் இது போட்டோம்னா ஆன் ஆகுது, சப்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஆன் ஆகுது இது. ஸோ இது எல்லாமே ஆன் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகே, இன்னைக்கு அப்புறம் இது ஒரு கேஜெட். இது என்னன்னா ஃபோட்டோ ஃப்ரேம், டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம். இதில் வந்து என்னென்ன பட்டன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஓகே எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். பென் டிரைவ் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் பென் டிரைவுக்கான ஆப்ஷன் இல்லை. பட் இந்த சின்ன பின் ஒன்று இருக்கும் இல்லையா, யூஎஸ்பி பின் சின்னதாக கொஞ்சம், அதை என்ன பண்ணலான்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், சின்ன ஹார்ட் டிஸ்க், அதில் ஃபோட்டோஸ் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இதில் போடலான்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு பின் இருக்குது. அண்ட் வேற எதுவும் இதில் இல்லை. வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெனு பட்டன் இருக்கு, வியூ மோட் இருக்கு, என்டர், பேக்கு, அப், டவுன், சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ வியூவர், ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஃபோட்டோவாக போயிட்டு இருக்கும் டிஜிட்டலில். இது இந்த காலத்துக்கு ஓகே. பட் முன்னாடி வந்து நார்மல் கேமராஸ் இருந்தது, டிஜிட்டல் கேமரா கிடையாது. முன்னாடி நார்மல் கேமரா, டிஜிட்டல் கேமரா வரதுக்கு முன்னாடி, டிஜிட்டல் கேமரா வந்த பிறகு கூட சில டைம் என்ன பண்ணுன்னா, சில டைம் இல்லை, டிஜிட்டல் கேமரா காலம் இருந்த வரைக்கும் இந்த ஸ்டில் கேமரா இருந்துச்சு இல்லையா, ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறது எல்லாமே பிரிண்ட் போட்டாங்க. இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் போட்டு ஆல்பமில் வச்சுட்டாங்க. அப்போ ஆல்பம்ஸ் இருக்கும்போது நம்ம எப்போ வேணால் எடுத்து பார்க்கலாம், அது ஒரு மெமரிஸ் நல்லா இருந்தது. மொபைல் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்கு 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 சின்னு ஃபோட்டோ நிறைய எடுத்து தள்ளுறாங்க, பட் எதுவுமே மெமரிஸ் கிடையாது. ஏன்னா அடுத்த ஃபோட்டோ எடுக்கும்போது பழைய ஃபோட்டோ டெலிட் பண்ணிடுறாங்க, அது நல்லா இல்லை. பட் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை பிரிண்ட் போட்டு ஆல்பமில் வச்சோம்னா அது ஒரு மெமரிஸ், அது நல்லா இருக்கும், அந்த ஃபீல்லே தனி. இப்போ லட்சக்கணக்கில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் எதுவுமே மெமரிஸ் கிடையாது, எல்லாமே ஃபார்மேட் பண்ணிட்டு அடுத்தது. ஸோ ஃபோட்டோ எடுத்தால் பிரிண்ட் போட்டு ஆல்பமில் போட்டு பாருங்க. அடுத்த தலைமுறை வரும்போது அந்த ஆல்பம்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற மெமரிஸ் ஃபீலிங்கே தனி. ஓகே ஃபோக்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.